ஸோ இது எல்லாமே மெத்தட்ஸ், கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் மெத்தட்ஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நியூராலஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ நியூராலஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் பார்த்தோம்னா மெயினாக பார்த்தோம்னா நியூராலஜிக்கல் கண்டிஷன் இருக்க பேஷண்ட்ஸ் ஆர் டிசபிள் பீப்புள் வந்து நம்ம ரீஹாப் பண்ணுறோம். ஸோ என்னென்ன நியூராலஜிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கலாம்? மெயினாக வந்து ஸ்ட்ரோக் இருக்கும், ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, அப்புறம் நர்வ் இன்ஜுரி, சிபி, வேற நியூரோபதிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் அவங்களாம் வந்து ஸோ மெயினாக வந்து அவங்க நியூராலஜிக்கலாக டிஃபெக்ட் ஆகிறனால தான் ஸோ அவங்க சர்டன் ஏதாவது டிசபிள் மாதிரி வரும். ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் ரீஹாப் கொடுக்குது. ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ட்ராமாட்டிக் ஹெட் இன்ஜுரி, ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி, ட்ராமாட்டிக் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேஷண்ட் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா மெயினாக வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நிறைய பேர் டிப்ரெஷன் போயிருவாங்க. ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் பார்த்தோம்னா ஸோ அவங்க கொஞ்ச நாள் போனே ஸோ அவங்க எனக்கு வராதா, ஸோ நான் அப்போ நீ வேலைக்கே போக முடியாது, ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் நம்ம நிறைய கொடுக்கணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் பண்ணுறது இட் ஹெல்ப்ஸ் கிரியேட் அ பாசிட்டிவ் திங்கிங் இன் பேஷண்ட்ஸ். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக தான் அந்த பேஷண்ட்டை பேசணும். ஸோ இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்னா நிறைய பேருக்கு அப்போ நீங்கள் கை வராது, ஸோ நீங்கள் உங்களுக்கு கையே வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் திங்ஸ் தான் பேசணும். உங்களுக்கு கை வரும், ஸோ மேபி நிறைய பேருக்கு வந்துருக்கு, உங்களுக்கு மேபி வரலாம், ஸோ வராதுன்னு சொல்லக்கூடாது. அவங்க பாசிட்டிவ் திங்கிங் அவங்கள நீங்கள் மைண்ட் சேஞ்ச் கவுன்சிலிங் மாதிரி கொடுத்தாங்க மாத்தினா ரீஹாப் வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆக ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ அதான் மெயின் வந்து நியூராலஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷனோட இது. ஸோ அதே மாதிரி ட்ரீட் இம்ப்ரூவ் பிசிக்கல் லைஃப் பிசிக்கலி எமோஷனல் அண்ட் சோஷியல். ஸோ பிசிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எமோஷனல் அண்ட் சோஷியலைஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதான் நியூராலஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ செகண்ட் பார்த்தோம்னா கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன்ல பார்த்தோம்னா ஸோ மெயினாக வந்து கார்டியாக் இஷ்யூஸ், கார்டியாக் கண்டிஷன் இருக்க பேஷண்ட் வந்து கொடுக்குறது. ஸோ இப்போ வந்து ஒரு சில பேர் மெயினாக வந்து இந்த கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் கார்டியாக் டிசீஸ் எதுக்கு வரும்னா ஸோ ரிஸ்க் ஃபேக்டர், ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸோ இதெல்லாம் வந்து ஒழுங்காக இல்லாதனால தான் இந்த கார்டியாக் இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ லாஸ்ட் பாயிண்ட் எஜுகேட்டிங் பீப்புள் அபவுட் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ அந்த ஹெல்த் எஜுகேஷன் பற்றி அவங்களுக்கு வந்து எப்படி லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும் அந்த பேஷண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும் கார்டியாக் இஷ்யூஸ் வந்து நம்ம இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுனாலும் ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம எப்படி கம்மி பண்ணலாம். ஸோ இப்போ பிபி இருந்துச்சுன்னா பிபி எப்படி கம்மி பண்ணணும், சுகர் இருந்தால் எப்படி கம்மி பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து ஹெல்த் எஜுகேஷன் மாதிரி கொடுக்குறது. அதே மாதிரி இன்னொன்று இப்போ வந்து இப்போ அந்த பேஷண்ட்டே சர்ஜரிக்கு போயிட்டாங்கன்னா ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம எப்படி அவங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ கார்டியாக் சர்ஜரி கார்டியாக் தொராசிக் சர்ஜரி போயிட்டாங்கன்னா உடனே படிலாம் ஏற முடியாது. ஸோ ஏன்னா பிரெத்லெஸ்னஸ் ரொம்ப மூச்சு விட கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃப்ளோரில் வந்து என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுக்கலாம், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொடுக்கறது, நார்மல் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் நடக்க வைக்கிறது, அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஃபர்ஸ்ட் 10 மீட்டர், அப்புறம் 50 மீட்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ரஷனாக கொண்டு போகுது. அப்புறம் ரேம்ப், ஸோ ரேம்புக்கு அப்புறம் ஸ்டாக் கிளைனிங். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து இந்த கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன்ல பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்டியாக் இஷ்யூஸ் மட்டும் இருந்தால் அவங்க ரிஸ்க் ஃபேக்டர் எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லி ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறது, அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதே மாதிரி அடுத்து வந்து இப்போ தொராசிக் சர்ஜரியே போயிட்டாங்க, கார்டியோ தொராசிக் சர்ஜரி போயிட்டாங்கன்னா அவங்க அடுத்த என்ன ஸ்டேஜுக்கு அவங்கள இன்னும் ரீஹாப் பண்ணி கொண்டு போகலாம்னு சொல்லி பண்றதா இந்த கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன் பார்த்தோம்னா மெயினாக வந்து ஸோ ஆல்கஹால் இல்லை தேவையில்லாத ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரக்ஸில் வந்து அடிக்ட் ஆகிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸை வந்து அடிக்ட் ஆனவங்களுக்கு வந்து தனியாக வந்து ரீஹாப் மாதிரி ஸோ ஒரு சில பக்கம் ஹோம்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆல்கஹால் ரீஹாபிலிட்டேஷன் அதே மாதிரி தான். ஸோ நிறைய பக்கம் இந்த ஹோம் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ரீஹாப் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறது, ட்ரக்ஸும் கொடுப்பாங்க, அதாவது மெடிக்கேஷன் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ டீடாக்ஸ், எஃபெக்டிவ் டீடாக்ஸ் ப்ரோக்ராம். ஸோ டீடாக்ஸ்னா அந்த ஆல்கஹாலை மறக்கிற மாதிரி ஒரு மெடிக்கேஷன் மாத்திரை தான். ஸோ அந்த மாத்திரை கொடுக்கறது, இந்த மாதிரி அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அது நிறைய. சரி, அது வந்து ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன். அடுத்த பிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ பிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் பார்த்தோம்னா மெயினாக வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான்.
சரியா. ஸோ ஒபிஸா இருக்கிறது, ஸோ கண்டக்டர் ரோடு இந்த ரோட்டு கடை வச்சிருக்கிறது, ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இந்த லைஃப் ஸ்டைல பிசிக்கல் ஃபிட்னஸ் ஆகிறதுக்காக உள்ள ரீஹாபிலிட்டேஷன். சரியா, இன்க்ளூடிங் மீ, நான் அப்படிதான் இருக்கேன். ஸோ